டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம செடியில் நம்ம கிழங்குல வேரே கிடையாது. இப்போ டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செடியில் எண்ண முடியாத அளவுக்கு வேர் அழுகல் கிடையாது. செடி கிழங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்கண்டு மாதிரி கிழங்கு இருக்குது. டாக்டர் சாயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருந்தது சார்? செடி வளர்ச்சியே இல்லைங்க. செடி இந்த அளவுக்குல தாள் வரவே இல்லை. சும்மா இந்த அளவுக்கு மட்டமாக தான் இருக்குது. தாள் அடர்த்தியாகவே கிடையாது. இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஊக்கம். செடியோட என்ன பாதிப்பு இருந்தது? இங்கே கள்ளிப்பூச்சி இருந்துச்சுங்க. ஓகே. அப்புறம் செம்பேன் இருந்துச்சு. கள்ளிப்பூச்சி செம்பேன் இருந்துச்சு. வேர் முடிச்சு. ஓகே. கிழங்கு அழுகல். ஓகே. அப்புறம் குச்சி குரோத்தே வரல. பூ இல்லை. ஓகே. பூவே இல்லை. வெயிட் இருக்காது, பூ இல்லை. இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் சார் கொடுத்து? அதான் 15 நாள் ஆச்சுங்க. ஓகே. ஓகே. 15 நாள்ல வேர் முடிச்சு கிடையவே கிடையாது. சல்லி வேர் எண்ண முடியாத அளவுக்கு வேர்கள் வந்து ஊக்க நல்லா வேர் பார்த்தீங்களா? இப்படி வேர் நல்லா இருக்குது. கிழங்குடைய தன்மை நல்லா இருக்கு. அப்புறம் வேர் அழுகல் இல்லை. கிழங்குல அழுகல் இல்லை. செடியோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெயிட்டா நிக்குது. இல்லைன்னா வந்து இப்படி படுத்துக்குங்க, செடி சாஞ்சிருக்கு. செடி நல்லா இருக்குது. அப்புறம் பூ அப்படித்தான் வெயிட். பூ முதல்ல வந்து 700 கிராம் தான் வந்து, இந்த காட்டுக்கு ஒரு 25 சென்ட்டுக்கு 700 கிராம் தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 1 கிலோ பக்கம் வருது. பூ நல்லா வெயிட். பூ வெயிட் இவ்வளோ பூ போட்டாலும் வெயிட்டா இருக்குது. அப்புறம் அழுகல் இல்லை. பூ அழுகல் இல்லை. அப்புறம் இந்த செடி இப்போ அந்த டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கப்புறம் குச்சி புது இது நிறைய வருது. இந்த புதுசா நிறைய தண்டு குச்சி வருது. முதல் குச்சியே வராது, பெரிய இதாக தான் இருந்துச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் க்ரோத் நல்லா குச்சி வருது. ஈல்டுக்கு நல்லா ஈல்டு கிடைக்க மாட்டேன் தெரியுதுங்க. ஏன்னா இப்போ இப்போதான் குச்சி வருது. முதல் செத்திருந்த செடி இப்போ உயிர் கொடுத்து உயிர் வந்துருச்சு. இன்னும் அதுக்கப்புறம் இதுல குச்சி வந்தா ஆமா ஓட்டிலா கண்டிஷன் தெரிஞ்சுங்க. பூவே வரல. சும்மா அதை வச்சுட்டு என்ன விடுறதுங்க. அதனால அது ஓட்டிலா கண்டிஷன் இருந்தங்காட்டி இப்போ டாக்டர் சாயில் கொடுத்ததுக்கப்புறம் பரவாயில்ல, செடி நல்லா ரெடி ஆயிருச்சு. இன்னும் அடுத்தது வந்து அவங்களுடைய ஆலோசனை பேர்ல என்னென்ன மருந்து கொடுக்கலான்னு மறுபடியும் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி இருக்கும்ல சார்? மண்புழு உற்பத்தி ஆயிருக்கு. முதல்ல மண்புழுவே இல்லை. மண்புழுவே பார்க்க முடியாது. இப்போ மண்புழு உற்பத்தி ஆயிருக்கு. அப்போ வந்து டாக்டர் சாயில் சார் மண்ணின் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுங்களா? எதுங்க சார்? டாக்டர் சாயில்ங்கிறது மண்ணின் மூலமாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாகுது. அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாகுது. மண்ணின் மூலமா வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகுது. எந்த பிரச்சனையுமே இல்லை. வேர் முடிச்சில வேர் அழுகல் எதுவுமே இல்லை. நாம என்னன்னா கள்ளிப்பூச்சி இருந்துச்சுங்க. ஆனா கள்ளிப்பூச்சி இப்ப இல்ல. செம்பேனை ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி செம்பேனை ஒண்ணுல இதெல்லாம் கீழே இருக்குது. கீழே முதல்ல நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப வர்ற செடியில அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா நீட்டா இருக்குது. அப்புறம் வேர் முடிச்சில்லைங்க. மெயினா வேர் முடிச்சில்ல. வேர் இந்த சல்லி வேரே கிடையாதுங்க. சல்லி வேருங்கிறதே காட்டுல இல்லாம இருந்துச்சு. நிறைய புது வேர் உற்பத்தி ஆகுது. பாத்தீங்களா? பூராமே புது வேர் உற்பத்தி ஆகுது. வேர்கள் உற்பத்தி ஆனாவே வந்து நம்மளுக்கு கீழே கொடுக்குற உரத்தை நல்லா மேலே இழுத்து கொடுத்துருக்கு. அதனால செடி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. குரோத்தை வருது. நல்லா இந்த மாதிரி குரோத் நிறைய உற்பத்தி ஆகுது. இந்த மாதிரி நிறைய உற்பத்தி ஆகுது. ஒரு செடியில் 2-3 நாள் வருது. அப்படி வருது. முதல்ல ஒவ்வொன்று தான் வரும். இப்போ 2-3 நாள்ல வருது. ஓகே. இந்த டாக்டர் சாயில் எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் சார் உங்களுக்கு? எனக்கு 100% திருப்தி இருக்குது. 100% திருப்தியாக இருக்கு. நான் கொடுக்கும்போது யோசனை பண்ணி தான் கொடுத்தேங்க. எப்படி ரிசல்ட் வரும் என்னென்னு வரும்னு தெரியலன்னு. ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல பெனிஃபிட்டு. அதை நான் அந்த வீடியோ நிறைய பார்த்தேன். உங்கள் வீடியோ நிறைய போட்டிருக்குல்ல, யூடியூப்ல இதெல்லாம் பார்த்தேன். எல்லா விவசாயி சொன்னதை வச்சு நம்மள மாதிரி விவசாயிகளை வந்து சொல்லி டாக்டர் சாயில் பற்றி சொல்லி அதையும் நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நானும் விட்டு பார்த்து எனக்கு பெனிஃபிட் தான். எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைத்து விவசாயிகளும் டாக்டர் சாயில் வாங்கி விட்டா வேர் முடிச்சு வேர் அழுகல் மண்ணுக்கு நல்லது. எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம கெமிக்கலை விட்டு மண் நஞ்சாகிறதுக்கு இது வந்து பிரச்சனை இல்லாமல் எல்லாமே அடுத்த ஈல்டு என்ன போட்டாலும் நல்லா வரும். இப்போ நம்ம இந்த காட்டில் சம்பாதிக்காட்டில் நம்ம அடுத்து வாழையை போட்டாலும் வாழைக்கு உண்டான சத்து உண்டானது நல்லா வரும். மண் வளமாயிரும். மண்ணின் வளமே செடியின் வளமே. மண் நல்லா இருந்தால் செடி நல்லா இருக்கு. அதனால தான். தேங்க்யூ. நன்றிங்க.